இப்போது சமீபமாக ஒரு 100 ஆண்டுகளாக நீங்கள் கிறிஸ்தவ சபைகளில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அபிஷேகம் பெற்றீங்களா, அடையாளத்தோடு அபிஷேகத்தை பெற்றீங்களா, அபிஷேகம் பெற்றீங்களான்னு. அப்போ இந்த கேள்வி வேதபூர்வமானதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். அதாவது ஆதி திருச்சபை வரலாற்றிலே இந்த கேள்வி கேட்கப்படவே இல்லை. அப்போ நம்ம யோசித்து பார்ப்போம், மெய்யாகவே ஒரு மனிதனை பார்த்து தேவன் கேட்கின்ற கேள்வி என்ன தெரியுமா? குமாரனை பெற்றாயா, ரட்சிக்கப்பட்டிருக்கியா? அதுதான் இந்த வேதம் ஒவ்வொரு மனிதனையும் குறித்து கேட்கின்ற கேள்வி. ஆர் யூ சேவ்டு, ஆர் யூ ரிசீவ்டு த கிரைஸ்ட்? அதுதான். அப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நாம் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அப்போ கேட்க வேண்டிய கேள்வி என்ன? நமக்கு கொடுக்கப்பட்ட, எனக்கு கொடுக்கப்பட்ட, என்னுடைய பாவங்களுக்கு பலியாக கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நான் பெற்றுக்கொண்டேனா? அதை தான் நம்ம யோசிக்கணும். அது மாத்திரமல்ல, யோவான் 3:16 நம்ம வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாராம். அப்போ ஒரே பேரான குமாரன் நமக்காக கொடுக்கப்பட்டார். தேவன் தன்னிடத்தில் இருந்த சிறந்ததை நமக்காக தந்தார். அந்த குமாரனை நான் பெற்றுக்கொண்டேனா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை காட்டிலும், தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதை காட்டிலும் வேறு ஒரு கிறிஸ்தவ உயரிய அனுபவம் இருக்கும் என்று இந்த வேதம் நமக்கு சொல்லவே கிடையாது. 1 யோவான் 4:14 பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். அதாவது ஒவ்வொரு மனிதனையும் குறித்து அப்போஸ்தலர்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, உலக இரட்சகராக அனுப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்து, அவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களா? அதை தான் கேட்டாங்க. 1 யோவானின் புஸ்தகம் 5:12 குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அவ்வளோதான். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம கிறிஸ்தனுடைய வாழ்க்கை இருக்குது. 2 யோவான் 1:9 கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். கிறிஸ்துவின் உபதேசம்னா என்ன? ஒன்றும் கிடையாது. அவர் உலக இரட்சகர். பாவ மன்னிப்பு அவருடைய இரத்தத்தினால் மாத்திரமே, நித்திய வாழ்வை அவரை விசுவாசிப்பதன் மூலமாகவே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதாங்க. அப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம், நாம் எப்படிப்பட்ட உபதேசத்திலே நாம் நடக்கின்றோம்? குமாரனை பெற்றோமா அப்படிங்கிறது தான். குமாரனை பெற்று கொண்டதோடு மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை நீ பெற்றுக்கொண்டால்தான் ரட்சிப்பு, அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டால்தான் நீ ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி நாம் ஒருவர் போதிப்பார் என்று சொன்னால் அது இந்த வேத புஸ்தகத்தில் இல்லை. 1 யோவானின் புஸ்தகம் 4:10 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதாலே அன்பு உண்டாயிருக்கிறது. மறுபடியும் இந்த வேத புஸ்தகம் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நம்ம யோசிச்சு பார்ப்போம், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அதை நோக்கி அவரை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக என்னுடைய ஆன்மீக எதிர்பார்ப்பு இருக்கிறதா? அவரை இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நான் திறந்த மனதுள்ளவனாக இருக்கிறேனா? அதற்கு ஏதுவாகத்தான் ஒரு ஊழியர் உங்களை வழிநடத்துகிறாரா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதை விடவும் உயரிய ஆன்மீகம் இருக்கிறது, அதை விடவும் ஒரு சிலிர்ப்பான அனுபவம் இருக்கிறது, அதை விடவும் நீ அந்நிய பாஷை பேச வேண்டும், அப்போதான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்க அப்படிங்கிறது. குமாரனை குறித்து, குமாரனுடைய பரிகார பலியை குறித்து அது போதுமானது அல்ல, அது ரட்சிப்புக்கு போதுமானது அல்ல அப்படின்னு சொல்லி தேவ தூஷணம் சொல்லுகிற ஒரு போதனை. அப்போ நம்ம அந்த போதனைகளுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம யோசிச்சு பார்ப்போம், வேத புஸ்தகம் சொல்லுகிறபடி குமாரனை பெற்றுக்கொண்ட மனிதன் நிறைவுள்ளவனாக இருக்கிறான். கிரைஸ்ட் ப்ளஸ் நத்திங். உண்மையை தேடி நம்ம போகும் பொழுது கண்டிப்பாகவே உண்மையை எட்டி பிடிப்போம். அது மாத்திரமல்ல, நாம் ஒரு அனுபவத்தை தேடி போகும் பொழுது, அனுபவத்தை தேடி ஓடிக்கொண்டிருந்தோம்னா கண்டிப்பாகவே நாம் வஞ்சிக்கப்படுவோம்.